மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். இன்றைக்கு பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய 10 சட்டப்பேரவை தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கணும். இந்த செஷனில் நம்ம இன்னும் 14 நிமிடங்களுக்கு இந்த கூட்டணி தொடர்பாக இதே அறம் கூட்டணிக்கு பொருந்தாதா அப்படிங்கிற கேள்வி தான் நான் ஒவ்வொருத்தரும் வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு திமுகவுடைய சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு கேட்குறீங்க, அல்லது திமுக காரர் உங்களுக்கும் சேர்த்து வேலை செய்கிறாரு, வெற்றி பெற்று வந்த உடனேயே கூட்டணி முறித்துக் கொள்வது எனக்கு சரியான தான் நான் பாலித்தேர்ந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த சட்டப்பேரவை தேர்தல் நிறைவுற்று அஇஅதிமுக அரசு பொறுப்பேற்றவுடன் சமச்சீர் கல்வி பிரச்சனை தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. உங்களுடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அப்போ அவர் பேசுகின்ற பொழுது, அன்னைக்கு நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, நான் செய்தியாளராக கலந்து கொண்டு பேசுகின்ற போது அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் அண்ணாவிற்கு காமராஜருக்கு பிறகு வந்த யாருக்கும் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் பற்றில இலவசங்களை கொடுத்து ஏமாற்றுகிறார்னாரு. ஐயா, நான் திரு கருணாநிதி உட்படவான்னு கேட்டேன். ஆமான்னார். அப்போ நீங்கள் கூட்டணியில் இப்போ இல்லையான்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவர் சுதாரித்து கொண்டு சொன்னால் நாங்கள் பொதுக்குழுவை கூட்டு முடிவு எடுப்போங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, வெளியில் வந்த உடனே விமர்சனம் ஆரம்பிக்கிறது, இது என்ன மாதிரியான போக்கு? இது ஆரோக்கியமான? இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லலாம். பாமக மட்டும்தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு தேர்தலையும் மாறி மாறி பேசி பச்சோந்தி அரசியல் என்னென்னமோ பேர்லாம் எங்களுக்கு வச்சாங்க. ஆனால் இப்போ நடக்கிற அரசியலை யாருமே விஜயகாந்தை பற்றியும் பேசலை, விஜயகாந்துக்காக காத்திருக்கிறவங்கள பற்றியும் யாரும் பேசலை. இதற்கு என்ன பேர்னு எனக்கு தெரியல. ஆனால் கடந்த முறை ஒரு வினோதம் எப்படின்னா, மைனாரிட்டி திமுக என்று அதிமுகவால் தொடர்ந்து சொல்லப்பட்ட ஒரு அந்த கட்சிக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான நெருக்கடிகளை ஒரு அரசியல் ரீதியாக கொடுத்த போதும் கூட அந்த ஆதரவை திரும்ப பெறாமல் இருந்த ஒரு இயக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது அது போன்ற ஒரு நிலைப்பாடு மிக முக்கியமானது. இன்றைக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கின்ற பொழுது ஆதரவை கொடுத்தாலும் சரி, வெளியே வந்தாலும் ஒரு பெரிய அதில் ஒரு பொருள் இல்லை. அன்றைய தினம் அந்த சூழலில் நாம் கொடுத்த ஆதரவில் நாம் திரும்ப பெறக்கூடாது என்ற மனநிலையோடு அந்த ஆதரவை கொடுத்த ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் சொல்வதை போன்று இதுவும் இன்றைக்கு சிந்திக்கப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. ஒரு கூட்டணியோடு சேர்ந்து களம் கண்டுவிட்டு வெற்றி பெற்று வந்த உடனேயே அதற்கு வேறொரு கட்சியில் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெறுவதும் அந்த கட்சியை ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை செய்யக்கூடிய காரியங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அணி மாறக்கூடியதற்கு கட்சி தாவல் தடை சட்டம் போன்று இந்த கூட்டணி தாவல் தடை சட்டமும் விரைவில் இது ஒரு வருவதற்கான ஒரு சூழல் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி நான் கருதலை. நான் சொல் அதாவது இந்த தனி மனிதர்கள் மாறுவது, கூட்டணி மாறுவது இரண்டையும் ஒரே இடத்தில் வைத்து பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த தனி மனிதர்கள் மாறுவதை கூட நான் குறை சொல்லலை. நீங்கள் மாறுவதை நேர்மையாக சொல்லிட்டு மாறலைங்கிறதா நம்ம வைக்கிற குறைபாடே தவிர, ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால காலம் முழுவதும் அதை விட்டு வெளியேறக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த நியாயம் இல்லை. வெளியேறலாம், ஆனால் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கேன்னு அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். கூட்டணியை பொறுத்தளவு அது ஏன் பொருந்தாதுன்னு நான் கருதுறேன்னா, இங்கே கூட்டணி என்பதே நாம் பயன்படுத்துகிற ஒரு சொல் தானே தவிர அது உண்மையில் தொகுதி உடன்பாடு, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய கூட்டணியெல்லாம் இல்லை. இதில் காலகாலம் அப்படித்தான் நடந்திருக்கிறது. 67லையும் ராஜாஜி அவர்கள் எங்களுடைய தேன் நிலவு முடிஞ்சு போச்சுன்னார். அண்ணா விளையாட்டா சொன்னார், தேன் நிலவு முடிந்தால் குடும்பம் தொடங்கணும்னு சொன்னார். 52ல் ராஜாஜி, நீங்கள் மாணிக்கவேல் நாயக்கர் தேர்தல் முடிந்து கட்சியை கலைச்சு, காமன்வெல்த் பார்ட்டியை கலைச்சு ராஜாஜி காங்கிரஸோடு சேர்ந்தார்கள். அந்த தேர்தலுக்கு பிறகுதான் ராமசாமி படையாச்சி அவர்களினுடைய உழவர் உழைப்பாளர் கட்சி கூட்டணிக்கு வந்தது. அதாவது தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி. எனவே இதெல்லாம் தொகுதி உடன்பாடு, அதை நம்ம அப்படி கராராக பார்க்க முடியாது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்த பாமகவினுடைய நிறுவனம் அன்றைக்கு சொன்ன தேர்தலை சந்தித்த பொழுது அதற்கு முன்பு நடைபெற்ற திமுக ஆட்சியை கோட் பண்ணி சொன்னார். திமுகவினுடைய அந்த பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு நீங்கள் இந்த கூட்டணியை ஆதரிங்கள் என்று சொன்னார். ஆனால் தேர்தல் முடிந்த உடனேயே அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார்கள். இன்றைக்கு திமுகவையும் சேர்த்தே விமர்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்திய உதாரணம்னு சொன்னால் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் இன்றைக்கு அஇஅதிமுகவிலிருந்து வெளியேறியிருக்கிறார். அஇஅதிமுகவோடு இனி கூட்டணி கிடையாது இருக்கிறார். மக்கள் நல பிரச்சனைகளின் சார்பாக எதிலையாவது வெளியில் வந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட வச்சோன்னா நிச்சயமாக பதில் இருக்குமான்னு தெரியல. இந்த கூட்டணி விரிசல் அல்லது கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு காரணம் அப்படிங்கிறது தனி மனித, குறிப்பாக தலைமைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் தானே. இதை நீங்கள் ஒன்றா இருக்கும்போது அந்த அரசை புகழ்வதும் அல்லது அந்த கட்சியை புகழ்வதும் ஆட்சியை புகழ்வதும் தங்களுக்கு பிடிக்கலன்னு உடனே வெளியில் வர்றதும் அந்த மக்கள் அந்த கூட்டணிக்கு தானே சேர்த்து ஓட்டு போட்டாங்க. இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தா 2006 தேர்தல் முடிந்து சில மாதங்கள்லேயே விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவை விட்டு வெளியே வந்தாங்க. எனக்கு என்னவோ அப்படி வரவே கூடாது என்று சொல்ல முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கொள்கைகளுக்காக நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம்னு எந்த கூட்டணியும் சொல்லலை. வெறும் தொகுதி உடன்பாடாகத்தான்
இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியில் அவங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பதை 2003 பிஜேபியில் திமுக இருக்கிற போது குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கப்பட்டது. ஆனால் அதுவுமே முழுமையான உடன்பாடு அல்ல. இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஈழ பிரச்சனையில் வேறுபாடு உண்டு, அணு உலை பிரச்சனையில் வேறுபாடு உண்டு. எனவே அது முழுமையான உடன்பாடு ரெண்டு எல்லா கட்சியும் ஒரே கொள்கைக்கு வருவதென்றால் 2 கட்சி தேவையில்லை, பிறகு ஒரே கட்சியாக இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கும். எனவே அந்த வேறுபாடுகள் முற்றும் போது கூட்டணி என்கிற பெயரில் ஏற்படுத்தி கொண்ட தொகுதி உடன்பாடு பிரிவது வேறு, இது வேறு. நான் இன்னும் தெளிவாக கேட்கிறேன், 4 பேருக்கும் பொதுவாக வச்சுருக்கேன், சரியான இதை சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்பது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக, பாமக, பாஜக ஒரு அணியில் நின்றது. பாஜகவிற்காக பிரச்சாரத்தை மிக தீவிரமாக வீதி வீதியாக செய்தவர்களில் மரியாதைக்குரிய வைகோ அவர்களும் ஒருவர். இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே, பாஜக ஆட்சி அமைத்த உடனேயே அது மதவாத சக்தியாக வைகோவிற்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னால், பாஜகவினுடைய கொள்கைகள் என்ன என்பதை அவர்களும் மறைக்கல, அவங்க தெளிவாக தான் சொல்றாங்க. அந்த கொள்கையை தெரிஞ்சுதானே மதிமுக அவர்களோட கூட்டணி வைத்தது, அந்த கொள்கையை தெரிந்தானே பாமக அவர்களோட கூட்டணி வைத்தது. அதன் பிறகு விமர்சிப்பது என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தானே நான் கேட்கிறேன். இன்னைக்கு இடதுசாரிகளோடு நிற்கிறீர்கள், இடதுசாரிகள் நீங்களாம் ஒரு அணியா நிற்கிறீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், நம்ம சட்டத்தில் ஒரு கட்சி அதன் சார்பாக வேட்பாளர், அந்த கட்சி சின்னம், இவ்வளவு ஏற்பாடு இருக்குது. ஆகவே அதிலிருந்து பிறண்டு போவது, அப்படி பிறண்டால் அந்த பதவியை பறிக்க வேண்டும். இதுதான் இந்த ஓரளவு குறைந்தபட்சம் வர அந்த ஒரு அரசியல் நெறி, ஒரு நேர்மை வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ அதுவே இன்னும் ஒழுங்காக நடைமுறையில் இல்லைங்கிறது தான் இப்போ முதல் வாதம். இந்த 10 பேர் இது தெரியுது. இப்போ இதை பற்றி என்ன விவாதம், நான் சொன்ன சில கமிஷன்கள், இதை பற்றி சில சீர்திருத்தங்கள், அதில் இந்த பிரச்சனையும் வருது. கூட்டாக மக்களை சந்தித்து, கூட்டணியாக மக்களை சந்தித்து அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் அந்த கூட்டணிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த கூட்டணியிலே பிளவு என்றால் அந்த பதவியை பறிக்கலாமா என்பது பற்றியும் யோசிக்க வேண்டும் என்று ஒரு கமிஷனுடைய ரிப்போர்ட் இருக்குது என்பதை நாங்கள் இங்கே நினைவுபடுத்து. அதெல்லாம் விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், முதல்ல ஒழுங்குபடுத்தணும். ஒரு கட்சி அதில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அவர் செய்கிற துரோகம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் கேட்கறது அப்படிங்கிறது, நீங்க இந்த பிரச்சனைக்கான காரணம், நீங்க உடன்பாடு கடைசி வரை வைத்துக் கொள்ளவே முடியாது, அதில் சாத்தியம் இல்லை. நீங்க கொள்கை உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் நாங்கள் வச்ச காமன் மினிமம் ப்ரோக்ராமை நீங்க மீறீங்க, அல்லது நாங்கள் சொன்ன கொள்கையை நீ மதிக்கல, அதனால நான் வெளியில் வரேன்னு சொன்னால் அது வேறு. ஆனால் பெரும்பாலும் இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்பது தனிப்பட்ட மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனையாகத்தானே இருக்கிறது. பெரும்பாலும் பல சமயங்கள்ல அந்த மாதிரி தானே ஆகுது. அதுதானே பிரச்சனை. இல்லை, தனி மனித உளவியல் அல்லது அகம், இதெல்லாம் அரசியலில் சில மோதல்களை உருவாக்கக்கூடும் என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் அடிப்படை அதல்லங்க. அது அண்ணா சரியாக சொன்னது போல், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடு தான் நடந்திருக்கு. ஆனால் பேர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி என்னாச்சுன்னா கூட்டணி இவங்க இந்த கூட்டணி அவங்க அந்த கூட்டணின்னு ஆயிடுச்சு. கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதிலே எழுப்பப்படுவது தான் கூட்டணி. இப்போ எங்களை பொறுத்தவரையில் மேற்கு வங்கத்திலே அப்படி கூட்டணி, கேரளாவிலே அப்படி கூட்டணி என்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை நாங்களும் அப்படி ஒன்றை உருவாக்கவில்லை. ஆனால் தொகுதி உடன்பாட்டை தாண்டி அந்த கட்சியினுடைய ஆட்சியை, அந்த கட்சியினுடைய தலைமையை வீதி வீதியாக அதனுடைய பெருமைகளை எடுத்துச் செல்வது அப்படிங்கிறது இருக்குல்ல. இல்லைங்க, ஒரு கூட்டணின்னா அப்படித்தானே. நீங்க ஒரு கூட்டணின்னு ஒன்று உருவாக்கிட்டா அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அல்லது தலைவர்களை பற்றி அதுல கூட்டணி இருக்கிற வரைக்கும் அவங்க புகழ்ந்து தான் பேசுவாங்க. அதுதான் இப்ப நான் ரொம்ப இப்ப நீங்க ஒரு மில் தொழிலாளி இருக்கிறாரு, நீங்க இடதுசாரிகள் போய் பேசுறீங்க, திமுகவினுடைய பொற்கால ஆட்சி தொடர அல்லது அதிமுகவினுடைய பொற்கால ஆட்சி தொடர நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும்னா நீங்க ஆதரவு அடிங்கிறாரு. பேராசிரியருடைய பேச்சை கேட்டு அவர் ஆதரவு அளிச்சு வாக்கு போடுறாரு. கொஞ்ச நாள்ல நீங்க கூட்டணி முடிச்சுக்கிறீங்க. இப்ப வாக்கு போட்டவருடைய நிலைமை என்ன? அவர் யாரை நம்பி வாக்கு போடுறாரு? அந்த இல்ல, அதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு தெரியுதுங்க. இங்க பாருங்க, இது நம்ம இந்த வார்த்தையில சில குழப்பத்தை உருவாக்கி இருக்கோம் என்பதை ஏற்கிறேன். ஆனால் ஓட்டு போடுவது என்பது ஒரு கட்சியின் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு டெக்னிக்கல் கேள்வி முடிச்சு நான் இப்படி கேட்கிறேன்.